Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB prepare பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கான இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன் நீங்க ஆல்ரெடி இன்னைக்கு மார்னிங் டெய்லிஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்டு இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகளில் டிஆர்பி தீவிரம், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போதுமானது. அண்டு ஆல்ரெடி ஃப்ரைடே நம்மளுமே ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பிஜிடிஆர்பி எப்போ வரப்போகுது, அதே போல் அதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனோட காரணங்களை பற்றியுமே நம்ம சொல்லியிருப்போம். இன்னுமே அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங் ஆகிறது மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு பேப்பரில் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்றத நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கக்கூடிய காலி பணியிடங்களை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்டு ஆனுவல் பிளானரில் சொன்ன மாதிரியே அதே டேட்லேயே, அதாவது ஆகஸ்ட்லேயே திட்டமிட்டபடி வெளியிடப்பட உள்ளது, அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நமக்கு இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்னு சொல்லும் போது முன்ன பின்ன அதில் இருக்கக்கூடிய மந்த் டிஃபர் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் சொன்ன மாதிரியே அதே மந்த்தில் வெளியிட போகிறதாகவும் இயர் எண்டில் எக்ஸாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே தென் அண்ட் தேர் இந்த மாதிரி ஒரு தகவல்கள் அங்கும் இங்குமாக கசிந்துக்கிட்டே இருக்கும். ஒன் ஃபைன் டே அது உண்மையாகவும் மாறிடும். பொதுவாக ஆஸ்பிரன்ஸ்குள்ள ஒரு தொய்வு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்ஸுக்கு இப்போ பிடிஆ இருக்கட்டும், எஸ்ஜிடிஆ இருக்கட்டும், எக்ஸாம்ஸ்க்குலாமே ஆர்டர்ஸ் கொடுக்கல. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதில். ஆனால் பர்டிகுலர்லி பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமுமே நடுவில் நடக்கலை அப்படின்னாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்ன அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், டெட் எக்ஸாம் ஆகட்டும், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கலைன்னா கூட பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா 15, 17, 19, 22 அப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு அதுலேருந்து அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் கொடுத்து டீச்சர்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயர் தான் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை பொறுத்த வரைக்குமே. மற்ற எக்ஸாம்ஸோட நீங்கள் பிஜிடிஆர்பியை ரிலேட் பண்ணிக்க தேவை கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2022 முடிஞ்சிருக்குது. இப்போ 2025 அதுக்கான பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னமுமே போன எக்ஸாம்ஸை பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டோ இல்லை அதுல 1-2 மார்க்ஸ் தவற விட்டு இருக்கிறவங்களோ கூட நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காம அடுத்த எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா உங்களோட எஃபர்ட்ஸை போடலாம். சொல்றது ரொம்ப ஈஸி, மறுபடியுமே நான் சொல்லிக்கிறேன். ஆனா அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஆனா அதை நேரம் கடத்தி நீங்க அதை செய்யும் போது மறுபடியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அமையாது இல்லைங்களா? அதுக்காக தான் இப்போ இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன அலர்ட்டே போதுமானது. இந்த 6 மாசமே நமக்கு கஷ்டம்தான். நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி புதுசாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஸோ இன்னமுமே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிகபட்ச நேரங்களை உங்களோட சப்ஜெக்டோட நீங்கள் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அண்ட் அதற்கான வேகன்சிஸும் கணிசமாக உயரும் அப்படின்னும் போது நமக்கு அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி கொண்டு நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர மறுபடியுமே நீங்க வருமா வராதா, இல்ல லேட் ஆகுமா, இல்ல போன எக்ஸாமை பற்றி மறுபடியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். இஃப் சப்போஸ் யூ ஆர் குவாலிஃபைடு ஃபார் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொன்னா, எஸ்ஜிடியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பிஜி கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா அதற்கான ஸ்டெப்ஸை நீங்க முன்னெடுக்கலாம். ஹூ நோஸ், இதை விட கடவுள் ஒரு நல்ல பிளானை நமக்காக வச்சிருக்காருன்னு சொன்னா அதை யாரால மாற்ற முடியும்? அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சஸை நீங்க எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி சீக்கிரமாவே இந்த முறை ரிசல்ட்ஸ் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாவே ரிசல்ட்ஸ் வந்துடும். ஏன்னா இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்கறதா இருக்கும். நிறைய ரிசல்ட்ஸ் கவர்மெண்ட் தள்ளி போட்டுக்கிட்டே வந்ததுனால பிஜிடிஆர்பி ரிசல்ட்ஸுமே ரொம்ப சீக்கிரமா வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாசம் 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் பிஜிடிஆர்பிக்கு அமையாது. சீக்கிரமாவே அவங்க எக்ஸாம்ஸ் நடத்தி ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள்ல தீவிரமா இருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ரிலேட்டடான டெஸ்ட் பேட்சஸ், யூபி சீரீஸ்
கோர்சஸ், ஒன்லி டெஸ்ட் பேட்ச் ஆர் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வழக்கம் போல உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட டவுட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனல் நம்பருக்கு 9894955307 இங்கேயுமே நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே நீங்க நினைச்சு உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நல்வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ இங்க முடியுது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.